கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வாக்குத்தத்த செய்தி. பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். ரோமர் 8:26. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேகருடைய கேள்வி என்னவென்றால், நான் ஜெபிக்கிறேன், வேதத்தை வாசிக்கிறேன், ஆனாலும் என் ஆவிக்குரிய வாழ்க்கையில் தோல்விகள் ஏன்? நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய சில முக்கியமான காரியங்கள் உண்டு. ஜெபமும் வேத வாசிப்பும் நாம் தேவனோடு தொடர்பு கொள்ளும்படியாக வழிமுறையாக அவைகள் இல்லை என்றால், நம்முடைய வாழ்க்கையில் வெறுமையான ஜெபமும் வேத வாசிப்பும் உதவி செய்யாது. மேலும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நமது மாம்ச பலத்தினால் வாழ பிரயாசப்படுகிறோம். ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னுமாக கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல என்றும் வேதத்தில் பார்க்கிறோம். ஆவிக்கு உட்பட்ட வாழ்க்கை என்பது பரிசுத்த ஆவியானவரின் ஆளுகைக்கும் அவருடைய வழி நடத்துதலுக்கும் நம்மை ஒப்பு கொடுப்பதாகும். பரிசுத்த ஆவியானவரோடு நாம் எந்த அளவு தொடர்புடையவர்களாய் இருக்கிறோம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டியது அவசியம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐஸ்வர்யமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. 2 கொரிந்தியர் 13:14. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மாம்ச பலத்தோடு வாழ பிரயாசப்படுகிறதே நம் ஆவிக்குரிய வாழ்க்கையின் தோல்விக்கு காரணம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆவிக்குரிய காரியங்களை ஆவியானவரின் பலத்தினால் மாத்திரமே நாம் நிறைவேற்ற முடியும். நாம் ஒரு காலத்தில் நம் மனசும் மாம்சமும் விரும்பினவைகளை செய்து வந்தோம். ஆனால் இப்போது நாம் பழைய மனுஷர்கள் அல்ல. பரிசுத்த ஆவியானவர் நம்மில் வாசம் பண்ணுகிறவராய் நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். அவரோடு ஐக்கியப்படுகிற ஒரு வாழ்க்கையை நமக்கு கொடுக்கிறார். மேலும் பரிசுத்த ஆவியானவர் நாம் பாவத்திற்கு அடிமைகளாக நாம் வாழாதபடிக்கு நீதிக்கென்று வாழுகிற அருமையான வாழ்க்கையில் நம்மை வழிநடத்துகிறார். மாம்ச ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. தேவ பிள்ளையே, பரிசுத்த ஆவியானவர் நம்மில் இருக்கும் பொழுது நம் பலவீனத்தில் நமக்கு உதவி செய்கிறது மாத்திரமல்ல, நமது மாம்சத்தின் கிரியைகளை அழிக்கும்படியாகவும் நமக்கு உதவி செய்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.